இந்த வீடியோவில் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்புறமா செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் இது பார்க்கலாம் எப்படி போடுறதுன்ட்டு. நான் வந்து இப்போ உங்களுக்கு சில்கில் போட்டு காட்டுறேன். நீங்கள் ஜரியில் போட்டுட்டு அப்புறமா சில்கில் போடுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஜரியில் போட்டு சில்கில் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சில்கில் போடும்போது ஸ்டார்டிங்கு. ஸோ இப்போ நம்ம சில்க் த்ரெட்டை கீழேருந்து டபுள் லேயராக மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்படியே க்ராஸாக, ஜிக்ஸாக்குங்கிறது க்ராஸாக தான் வரும் இல்லையா, க்ராஸாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே இந்த சைடு க்ராஸ் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் க்ராஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறுபடியும் பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச். அப்புறம் இந்த பக்கத்தில் இருந்து அந்த சைடு க்ராஸாக ஒரு செயின் ஸ்டிச்சு. இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு இது பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணி என் நாட் போட்டுக்கோங்க. போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு நடுவில் த்ரெட்டு விடும்போது நம்ம அப்படியே பிடிச்சி இழுக்காமல் நீடில் அந்த த்ரெட்டில் இருந்து வெளியே எடுத்துட்டு ப்ராப்பராக நம்ம மறுபடியும் உள்ளே விட்டு ஈவனாக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிசுறு தெரியாமல் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் வித் சிக்ஸாக். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைனை கிழிச்சிக்கிட்டு அந்த லைனில் நம்ம எப்போதும் போடுற மாதிரியே செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே ஜிக்ஸாக் மேலேயே வேறு ஒரு கலர் த்ரெட் எடுத்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எடுத்துட்டு இந்த மாதிரி க்ராஸாக போடுங்க. க்ராஸாக எடுத்து இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் இதில் வந்து நம்ம பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஆகிறதுக்கு ஒரு லாக் செயின் ஸ்டிச் போடுவோம். பட் இதில் நம்ம அதை போட தேவையில்லை. அந்த செயின் ஸ்டிச்சை அப்படியே எடுத்து சைடில் கொண்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவே இந்த ஜிக்ஸாக்கை மூவ் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் நம்ம தனியாக பக்கத்தில் குட்டி செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஜிக்ஸாக்கும் செயின் வித்து ஜிக்ஸாக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சரியில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சில்கில் போட்டு ரெண்டையும் சேர்த்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து இமேஜ் சென்ட் பண்ணால் போதும். தனித்தனியாக அனுப்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ இதில் ஏதாவது க்ரியேட்டிவாக ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஸ்டிச்சும் சொல்லித்தரேன்னா அந்த ஸ்டிச்சிலேருந்து நீங்களாக ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒர்க் பண்ணணும். இப்போ இதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒர்க் வந்து உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு போட்ட ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒர்க் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் ஏதாச்சும் ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒர்க் பண்ணி எனக்கு இமேஜாக குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள்.
ஓகே, தேங்க்யூ.